ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான TWS இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க பிராண்ட்ஸ் எல்லாருமே. என்னதான் லான்ச் பண்ணாலும் கூட நான் சரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல போஸ்ட் பண்ணலாம்னு தான் சொல்லி பிளான் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த ஒரு OnePlusோட Buds Pro 3 வந்து என் கைக்கு வந்திருந்தது. காதுல மாட்டி கேட்கும்போது கண்டிப்பா இதுக்கு தனி வீடியோ தான் போடணும்னு தோணுச்சு. அதுக்குன்னு இந்த ஒரு ஹெட்போனை தவிர வேற எதுவுமே வந்து வாங்க வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். இதுலயும் ஒரு சில குறை இருக்காது என்னன்றதையும் சொல்லியிருக்கேன். நீங்க சப்போஸ் வந்து கொஞ்சம் நல்ல இயர்பட்ஸா வாங்கணும்னு வெயிட் பண்றீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். அண்ட் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இயர்போன் பையிங் கைடன்ஸ் போடுறேன்னு சொன்னேன். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் வீடியோ வரப்போகுது. ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இயர்போன் பையிங் கைடன்ஸ் வீடியோ வேணுமா வேணாமா உங்களோட கருத்துக்களையும் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மாடலோட நேம், மாடலோட இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைரேஸ் ஆடியோ இருக்கிறதையும் கொடுத்துருக்காங்க. LHDC இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் என்ன வெயிட், பிரைஸ், எங்க இம்போர்ட் பண்ணாங்க, மற்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணா உள்ள எடுத்தோடனே யூசர் மேனுவலும் அவங்களோட அந்த ரெட் கேபிள் கார்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்பட்ஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இதோட டிசைன் வந்துட்டு டீடைலா உள்ள பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான ஒரு டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா 3 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னு அந்த பிளாக் மாதிரி வர மாதிரியும், ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர், இது லைட்டா எல்லோவா இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கு பார்க்கும்போது. சைடுல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா வீகன் லெதர் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர்ல கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டெக்ஸ்சர் மட்டும் அந்த மாதிரி ஃபீல்ல இருக்கு. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பிரீமியமான ஃபீலை இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேக் சைடுல கோ கிரியேட்டட் வித் டைன் ஆடியோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல அழகா மெர்ஜ் ஆன மாதிரி பேர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல டைப் சி போர்ட் சார்ஜ் போடுறதுக்கும் பக்கத்திலே ஒரு இண்டிகேட் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஓவராலா பார்க்கறதுக்கு பிரீமியமாவும் இருக்கு. அந்த சில்லாக்கு டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம தண்ணியில எல்லாம் விடுவோம்ல அந்த மாதிரியான டைப்ல. இது எந்த அளவுக்கு காம்பாக்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாக்கெட்ல வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு காம்பாக்டா இருக்கு. அண்ட் பேக்ல ஈஸியா வச்சு எடுத்துட்டு போறதுக்கு நல்லாவே இருக்கு. யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க இதுல வந்து டஸ்ட் எல்லாம் ஒட்டிடுமோ அப்படின்னு. ஒட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி அதிகமா வந்து நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போடுவீங்க அப்படின்னா பிளாக் கலர் கூட இருக்கு. அதை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்லிப்பரியா இருக்குன்னு சொல்லணுமா? ஜோக் இல்லையா? சோ நெக்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சவுண்ட் கேட்டு பாருங்க. கேட்கறதுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இங்க பாருங்க. இது நார்மலா நம்ம வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில வாங்குறோம் அப்படின்னும் போது இந்த மேல இருக்க பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மெலிசா கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த ஒரு சவுண்ட் வந்து கிடைக்காது. இந்த கார்ல எல்லாம் டோர் அடைக்கும் போது ஒரு சவுண்ட் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபீல் கொடுக்குது. அண்ட் உள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகுறது எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாக்குறதுக்காக. இயர்பட்ஸ்ல எந்த அளவுக்கு மேக்னெட் கிரிப் இருக்கு, கேஸ்ல இருந்து கீழே விழுகாம இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ லைட்டாலாம் ஆட்டினா கீழே விழுகவே இல்லை. வேகமாக ஆட்டினா இந்த மாதிரி பண்ணாதான் கீழே விழுகும். யாரும் இப்படி பண்ண போறதில்ல. கிரிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா 5.28 கிராம் இருக்கு. பெருசா வெயிட் இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்கல. அண்ட் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் டியூவல் டோன் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் இருக்க ஏரியா வந்து கிளாசி ஃபினிஷ்லையும் உள்ள வந்து ஒயிட் கலர்லயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ காதுல மாட்டும் போது ஃபிட்டிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லை அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதை ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணால் சார்ஜ் குயிக்காக போயிடும்னு நினைக்கிறவங்க அதை எனேபிள் பண்ணாமல் கூட நீங்கள் காதில் மாட்டலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து காதை அரெஸ்ட் பண்ணுது. ஷேக் பண்ணி பார்க்கலாம் கீழே விழுகுதா அப்படின்றத. ஸோ நல்லாவே கிரிப்பாக காதை பிடிச்சிட்டு இருக்குது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை வாக்கிங் ஜாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலும் கூட ஆஃபீஸ் யூஸ் இல்லாமல் இந்த யூஸுக்கு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது இல்லை டச் கண்ட்ரோல் கிடையாது. போனதாட்டி மாதிரியே தான் இந்த ஸ்குவீஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னாலே ஒர்க் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். அதுலேயே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக வந்து சின்னதாக ஸ்லாட் போட்ட மாதிரி டெக்ஸ்சரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம காதில் மாட்டியிருக்கணும் போது எந்த இடத்துக்கு நேராக பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது டோட்டலாக நீங்கள் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இவங்களோட அந்த ஹேய் மெலோடி ஆப் மூலமாவே. இந்த ஆப் வந்து டிஃபால்ட்டா நீங்க OnePlus போன் தான் வச்சிருக்கீங்கன்னா தேவையில்லை. நார்மலா மற்ற போன்ஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி வரும். ஸோ கஸ்டமைஸ் பண்றதுல இந்த சிங்கிள் தாட்டி நீங்க பிரஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் பாஸ் பிளேக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாம நீங்க 2 தாட்டி பிஞ்ச் பண்றீங்க அப்படின்னும் போது டோட்டலாவே கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுல நீங்க சாங்ஸ் வந்து ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் போடணுமா, லெஃப்ட்ல என்ன வைக்கணும், ரைட்ல என்ன வைக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ண முடியுது. இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்வைப் ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜஸ்ட் டாப்ல ஸ்வைப் பண்ணுங்க. வால்யூமை டவுன் பண்றதுக்கு கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா போதும். இதே வந்து நீங்க ட்ராக் சேஞ்ச் பண்றதுக்கும் பண்ணிக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் சாங் அப்படின்னா மேலையும், ப்ரீவியஸ் சாங் அப்படின்னா கீழே ஸ்வைப் பண்ணாலே வர மாதிரி இருக்கு. ஸோ டோட்டலா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான் இதுல. அண்ட் இதுல IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது கேஸுக்கு கிடையாது, வெறும் இயர்பட்ஸுக்கு மட்டும் தான். ஸோ தெரியாம தண்ணியெல்லாம் பட்டுறது இல்லை காதில் மாட்டிட்டு எக்ஸசைஸ் பண்றீங்க, வேர்வை பட்டுறது அப்படின்னாலும் கூட
பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் ஆப் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது ப்ரீமியம் மாடல்ஸில் கண்டிப்பாக நிறைய கஸ்டமைசேஷனோட தான் கொடுக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் நல்லாவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எப்பயும் ஆட்டோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அதுக்கு பதிலாக ஹை, மாட்ரேட், லோ அப்படின்னு 3 ஆப்ஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லாவே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகணும் அப்படின்னா ஹை கொடுத்துக்குங்க, இல்லை எனக்கு லைட்டாக ஆனால் போதும் அப்படின்னா லோ கொடுத்துக்குங்க, இல்லை ஆட்டோ செட் பண்ணிங்கன்னா கவலை பண்ணனே தேவையில்லை. எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதில் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகும் போதே மோஸ்ட்லி நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. அதையும் தாண்டி இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போடுறோம்னா நம்ம பஸ்லாம் போகிறோம் அப்படின்னா அவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க, இல்லை பக்கத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து அது கேட்குது. மற்றபடி மோஸ்ட்லி நாய்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ப்ரோ பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டா கூட சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்காகவே டிரான்ஸ்பரன்சி மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிங்கன்னா நாய்ஸ் மட்டும் கேன்சல் ஆகிட்டு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களோட வாய்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதுவே உங்கள் காதில் கேட்குற மாதிரி பண்ணும். அதுவுமே வந்து பெட்டராக இருக்கும். நிறைய இடத்துல இந்த ஆஃபீஸ் மாதிரியான இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தேவையே இல்லை, எனக்கு பேட்டரி நல்லா இருக்கணும்னா ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் போயிடலாம். ஸோ இயர்பட்ஸோட பேக் சைடில் இந்த டைனா ஆடியோன்றதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட சேர்ந்து தான் கொலாபரேட் பண்ணி இந்த ஒரு இயர்பட்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டைனா ஆடியோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டியூனிங்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. அந்த டியூனிங்கை வந்து செப்பரேட்டாக அந்த ஈக்குவலைசரில் கூட ஒரு 5 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து தான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி. நார்மலாக இருக்கிற பேஸை விட இவங்க இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. இந்த 5ல் வந்து நம்ம செட் பண்ணி கேட்குறோன்னும் போது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா 1ல் வந்து பேஸ் அதிகமாக இருக்கும், 1ல் வாய்ஸ் கொஞ்சம் வந்து பாப்பப் ஆகிருக்கும். இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ஸ்பெஷலாக நான் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் பாட்டம்லேயே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான செப்பரேட்டான ஆப்ஷன் இருக்கு, அதிலே பண்ணிக்கலாம். குறிப்பா வந்து பேஸோட வேவுக்கு மட்டும் செப்பரேட்டா வந்து நீங்க கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கு தனி மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பா ஒரு 2-3 மோடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு எந்த சாங் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தினீங்க அப்படின்னா கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட கால் குவாலிட்டியை பத்தி பேசிக்கலாம். நார்மலாக உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ் இருக்குது, இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணுற அந்த டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். ரீசன் இதில் இஎன்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக 2த்துலையுமே பார்த்தீங்கன்னா 3 மைக் வந்து கொடுத்துருக்காங்க, 6 மைக் இருக்கு. நான் சின்னதாக ஒரு கால் குவாலிட்டி வெளியிலேருந்து பேசி காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஹலோ சொல்லு ப்ரோ. கேக்குதாடா? கேக்குது ப்ரோ. ஏன் ப்ரோ? நம்ம லாஸ்டா OnePlus Buds Pro 3 ரிவ்யூ பண்றதுக்காக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஆமா, அதோட கால் குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்காக உனக்கு கால் பண்ணிருக்கேன். ஆடியோலாம் எப்படி கேக்குது உனக்கு? வாய்ஸ்லாம் அதுலதான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, லவுடா தான் இருக்கு. சைடுல தான் கேக்குதா? இல்ல, ஆமா. இப்ப நான் வெளியே வந்திருக்கேன், எதனா சுத்தி சாப்பிட்டா எதனா கேக்குதா? வெளியே எங்க ரோட்லயா இல்ல தெருவுலயே? லைட்டா ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டு போச்சு, ஆனா நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை, கிளியரா கேக்குது. ஓகேடா. கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னாங்க. ஸோ இஎன்சி பெஸ்ட்டாகவே இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. இன்னும் சவுண்ட் குவாலிட்டியை பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த வகையில் கோல்டன் சவுண்டுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இயர்பட்ஸை மாட்டிட்டு சவுண்ட்ஸை வந்து ப்ளே பண்ணுவாங்க. கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து கரெக்டான லெவல் இருக்குன்னு சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இயர்பட்ஸை. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாது, நம்ம காதில் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் லைட்டாக கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த கோல்டன் சவுண்ட் மூலியமாக நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறனால சவுண்ட் குவாலிட்டி இன்னும் நமக்கு பெஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ண வேண்டியது ஸ்பேஷியல் ஆடியோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நார்மலாக நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மாதிரி தான் வந்து சவுண்டு கேட்கும். அதுக்கு பதிலாக அதையே வந்து ஒரு 360 டிகிரியில் வந்துட்டு நமக்கு 3D சவுண்ட் எஃபெக்ட் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா நார்மலாக நீங்கள் திரும்பினாலும் என்ன பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் தான் கிடைக்கும். அதுலேயே வந்து ஹெட் ட்ராக்கிங் என்ற ஆப்ஷன் வந்து இருக்கு. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்புறீங்க அப்படின்னும் போது சவுண்டுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி திரும்புற மாதிரி வந்து ஹெட்டை வந்து ட்ராக் பண்ணி வந்து பண்றாங்க. அது கேட்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பா வந்துட்டு ஆல்ரெடி உங்க இயர்பட்ஸ்ல இருந்தாலும் கேட்டு பாருங்க. இதை வாங்குனீங்க அப்படின்னாலுமே மறக்காம அதை எனேபிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. நார்மலா நம்ம ஒரு சாங் கேட்கிறோம் அப்படின்னாலே அதுவே ஒரு அடிக்ட் தான். கார்ல போகும்போது 8 மணி நேரம் நான் சாங் கேட்டு போவேன். இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாங் இருந்ததுன்னா உட்காந்து கேட்டுட்டு தான் இறங்குவேன். இல்லாட்டி அப்படியே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே கண்டினியூ பண்ணுவேன். இதுவும் ஒரு வகையான அடிக்ட். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஜென் மோட் ஏர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு நிறையா பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ மழை பெய்கிற மாதிரி இயற்கையாக காத்தடிக்கிற மாதிரியான சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு அந்த சவுண்டை மட்டும் கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காமாக இருக்கும். ஸோ யோகா இந்த மாதிரிலாம் மேபி பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனோட கேமராவை கூட இயர்பட்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டியூவல் கனெக்ஷன் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒரே டைம்ல உங்ககிட்ட 2 ஃபோன் இருந்தாலும் கூட அட் அ டைம்ல பேர் பண்ணிக்க முடியும். ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஆப்ஷன் கூட இருக்கு. நிறைய டைம்ல பெட் கடியில போயிடும், தலகாணிகள்ல போயிடும், கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். போனை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது இதுக்கு கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து செக் பண்ணிடணும்னு முடிவு பண்ணியாச்சு.
ஆக்சுவலாக பிராண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்சி எனேபிள் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த பிளேபேக் டைம் வந்துட்டு ஏஎன்சி வந்து எனேபிள் பண்ணாமல் 50% வால்யூம் வச்சு செக் பண்ணதில் 10 மணி நேரம் வரைக்கும் இயர்பட்ஸ் கேட்கும். அதுவே சார்ஜிங் கேஸோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 43 மணி நேரம் வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் லைவாக டெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த் வீடியோ எடுத்துக்கிட்டு 100% வால்யூம் வச்சு ஏஎன்சி ஆஃப் பண்ணி டெஸ்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3-4 நாள் ஆச்சு. காலையில் ஆஃபீஸ் ஆரம்பித்த உடனே நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம்னா எப்போ முடியுதுன்னு டெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்துட்டு இயர்பட்ஸை சார்ஜ் போட்டு அடுத்த நாள் வந்து செக் பண்ணோம். இது ஒரு லென்த்தி ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்காக தான் டெஸ்ட் பண்ணி லைவாக என்ன ரிசல்ட் வருதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு 100% வால்யூமில் 9 மணி நேரம் வரைக்குமே வந்து இயர்பட்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி கண்டினியூவாக சார்ஜிங் கேஸில் போட்டு திருப்பி ப்ளே பண்ணி பார்த்ததுல 34 மணி நேரம் வரைக்குமே வந்துட்டு ப்ளேபேக் டைம் வந்து கிடைச்சது. பிராண்ட் சொன்னது 50%க்கு 43 சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் கிடைச்சிருக்கு. ஸோ பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம்ன்றது காலையில் மாட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் கண்டினியூவாக கேட்க முடியும். ஸோ பேட்டரி லைஃப்மே இதில் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கு. ப்ரீமியம் மாடல் அப்படின்றதுனால ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னாலே பேக் சைடில் வரும்னு எதிர்பார்ப்பீங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus அப்படின்னு எழுதிருக்கிறத டைரக்டா வச்சிங்க அப்படின்னாலே ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆயிரும் உங்களுக்கு. முக்கியமா இந்த இடத்துல சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு வந்து ஒரு மல்டி ஆப்ஷன் தான் வந்து மண்டையில் வருது. இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறதா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக ஈக்குவலைசர்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்றனால உங்களுக்கு பேஸ் வேணுமா பேஸை ஹையாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சில்லிங் அதிகமாக வேணும் அப்படின்னா ட்விட்டர் அதிகமாக வைக்கணுமா அதையுமே வச்சுக்க முடியுது. இல்லை வாய்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னா எல்லாத்தையுமே வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணுறனால பெஸ்ட்டாகவே ஒரு சவுண்ட் அவுட்புட் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக எனக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்டாக் சப்போர்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா LHDC 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லா ஃபோன்லையுமே வந்து சப்போர்ட் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு OnePlus ஃபோனில் வந்து சப்போர்ட் இருக்குது. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் குறை இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான இயர்பட்ஸாக இருக்குது அப்படின்றனால தான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நீங்கள் வாங்குங்க, வாங்காமல் இருந்துங்க, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாங்கணும்னு நினைக்கிற இப்போ அர்ஜென்ட்டாக கூட வாங்கணும் தேவையில்லை. ஏன்னா தீபாவளி சேல் கூடிய சீக்கிரம் வந்துடும். நிறையா வந்து ஃபெஸ்டிவல் சேல்ஸ்லாம் போடுவாங்க. அதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் கூட நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்குது இயர்பட்ஸ் வந்துட்டு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அங்கங்கே உளறி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சரியாயிரும். பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.